புரியுதுன்னு சொல்லுவார். ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர் இப்படி தொட்டுன்னா அடுத்த செகண்டே அவர் நாளைக்கு நானும் முதலமைச்சர் வந்திருக்கேன். டெய்லி 3 கவர் வரும், நாட்டினுடைய நடப்புகள் உள்ள வரும். இன்னொரு கவர்ல அரசியல் கட்சியினுடைய கூட்டங்கள் நடைபெறுவதற்கு வரும். எங்கெங்க சட்டம் ஒழுங்கு பாதகம் ஏற்பட்டு ஒரு கவர் வரும். இதெல்லாம் எப்ப நைட்டே சேருங்க எங்களுக்கு. அதை படித்து பார்க்க வேண்டும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சு பார்த்துட்டு தலைமைச் செயலாளர் டிஜிபி எல்லாம் கூட்டு மீட்டிங் நடந்து நடவடிக்கை எடுக்க வேணும். அதுதான் முதலமைச்சருடைய பொறுப்பு. இவர் 24 மணி கழிச்சு நிருபரில் உங்களை நிருபர்லாம் கேட்கும்போது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் அப்படின்னா என்ன? ஒரு பொறுப்பற்ற பேச்சா இல்லையா? அதை ஒரு முதலமைச்சர் சொல்லலாமா? இதெல்லாம் படித்தவர்களை சிந்தித்து பார்ப்பாங்களே. இதென்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சரே நீங்கள் சொல்லித்தான் எத்தனை பேர் இறந்தாங்க சொல்லுங்க தம்பி, எத்தனை பேர் இறந்தாங்க? 10 பேர் இறந்தாங்க. எத்தனை பேர் காயப்பட்டாங்க? 42 பேர் காயப்பட்டாங்க. நான் அவரை கூப்பிட்டேன், வாங்க தூத்துக்குடி போய் ஆஸ்பத்திரியில் காயப்பட்டவங்களாம் பார்த்து வரலாம். இல்லை நான் வரல, நீங்க போய் பார்த்து வாங்க. நான் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே போய் பார்த்துட்டு பாதிக்கப்பட்ட 42 மருத்துவமனையில் இருந்த நோயாப்பா குண்டடிப்பட்டு ரத்த காயத்தை படுத்தாங்க. ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன்.